ஒரு அழகான வாரத்துக்குள்ள நம்ம என்ட்ரு ஆக போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வீக்லி ப்ரெடிக்ஷனோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்க போகுது. எல்லா வாரங்களையும் போலதான், பட் செப்டம்பர் மாதம் வரப்போகுது. நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்ல போறேன். பட் செப்டம்பர் மாதத்துக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன் தனியா பண்ணுவேன். பட் முதல்ல ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது, நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகும் போது படுக்கிறதுக்கு முன்னாடி, சண்டே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே யோசிங்க. ஒரு அழகான சாவி, அப்படியே ஜொலிக்கிற சாவி உங்க கையில அப்படியே இன்னும் மிராக்குலஸா உங்க கையில வந்து தங்குது. அப்ப அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு ரொம்ப உங்க கண்ணு முன்னாடி 3 கதவு இருக்கு. ஏதேனும் ஒரு கதவை நீங்க திறக்கிறீங்க. அந்த ஒரு கதவுக்குள்ள உங்களுக்கு பிடித்த எல்லா விஷயங்களும் இருக்கும்னா என்னெல்லாம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை மட்டும் அட்ராக்ட் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். எப்பவுமே சொல்லுங்க, நிமிடத்துக்கு நிமிடம் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களையே அறியாம உங்க வாழ்க்கை உங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கும். நீங்க என்னங்க உங்க வாழ்க்கையை கொண்டாடுறது, உங்க வாழ்க்கை உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் சிறப்பா அமையட்டும். பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு வாங்க. நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ட்ராமா ஹீலரும் கூட. அண்ட் நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஸோ இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, வர செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரத்துல இருந்து உங்களோட ரொம்ப ரிக்வெஸ்டட், ரொம்ப ரொம்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருந்த டாரோ ரீடிங் கிளாஸ், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டாரோ ரீடிங் கிளாஸஸ் ஆரம்பிக்க போது. தினசரி கிளாஸ் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் மட்டும் லீவ் விட்டுறலாம். ஓகே, ஸோ 8ல இருந்து 9 ஜூம் கிளாஸஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இதுக்கான ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நிறைய பேர் எடுத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சில பேர் எடுத்துக்கணும், நல்லா சொல்லிக் கொடுக்கணும், நல்லா அவங்களும் டாரோ ரீடர்ஸ் ஆகணும். இது என்னோட 7th பேட்ச். ஸோ கண்டிப்பா இன்னும் சூப்பரா, இன்னும் சிறப்பா, இன்னும் பியூட்டிஃபுல்லா இந்த பேட்சும் எங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நாங்க நம்புறோம். ஸோ வாங்க இந்த வாரத்தோட ரீடிங்குள்ள போலாம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு 2 பட்டர்ஃபிளைஸ் தெரியும். ஏதேனும் ஒரு பட்டர்ஃபிளையை சூஸ் பண்ணுங்க. பட்டர்ஃபிளையை மட்டும் பார்க்காதீங்க, பட்டர்ஃபிளையை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அவசரப்படாம பொறுமையா செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான இந்த வாரத்துக்கான மெசேஜோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க இணைந்தே என்ன மெசேஜ் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு பாத்துடலாம். வர ஆகஸ்ட் 24ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் நம்ம பார்க்க போறோம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். நம்ம வாழ்க்கைய நம்ம கொண்டாடுறோம், வாழ்க்கை நம்மளை கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அழகான எண்ணத்தோட இந்த வாரத்தை நம்ம தொடங்க போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டர்ஃபிளையை சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான முதல் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ், ஆஞ்சநேயர் மெசேஜ் என்னன்னு பாத்திரலாமா? ஓகே, உங்களுக்கான மெசேஜ், ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். ஓகே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதை விட ஸ்டார்ட் ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ். இதுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்? மோஸ்ட் ஆஃபன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தீர்வு என்னன்றது தெரியும். பட் அதை இம்ப்ளை பண்ணா அது நமக்கு பாசிட்டிவா இருக்குமா, எப்படி அது இருக்கும் அப்படின்றதுல சந்தேகங்கள் வரும். அதுதான் நம்மளோட பிரச்சனைன்னு சொல்லலாமா? எல்லாருக்குமே தீர்வு என்னன்னு தெரியும். உனக்கான தீர்வு என்னன்றதும் உனக்கு தெரியும். சோ ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு உன்னை நம்பிக்கிட்டு தீர்வுகளை தேடு. நீ தீர்வை தேடும் போதுதான் உனக்கான ஞானம் பிறக்கும். பிரச்சனையை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா கவலைதான் வளரும். தீர்வை தேடும் போது ஞானம், உனக்கான நாலேஜ் வளரும். பிரச்சனைக்கான அது எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்ன்ற திடம் உன் மனசுல பிறக்கும். அதை யோசி அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ஆஞ்சநேயர் மெசேஜ் உங்களுக்காக. உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கான ஏஞ்சலிக் மெசேஜ் இருக்கு. என்ன தெரியுமா? டைம் டு கோ. கிளம்பு. ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் என்ன செய்ய போறேன், இந்த வாரம் முழுக்க என்ன. அட் டைம்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே அந்த புலம்புற மைண்ட் செட்குள்ள போயிடும் இல்லையா? அது தப்புன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வேற என்ன அவுட்லெட் இருக்கு அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். இது எப்படி ஹேண்டில் பண்றது, நமக்கு கஷ்டமா இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அது அப்படியே ஒரு என்னமோ உள்ள சல்க் ஆயிட்டே அப்படியே சிங்க் ஆயிட்டே போற மாதிரி இருக்கும். அது வேண்டாம்ல. எழுந்துரு, ஓடிக்கிட்டே இரு. உனக்கான சொல்யூஷன் மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கு. டாரோ எடுக்காம என்னங்க டாரோ மெசேஜ் பார்த்துடலாம். பியூட்டிஃபுல்.
அதாவது வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஒருத்தர் இல்ல 2 பேர் வந்து, நீ இப்பேற்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கியே, நீ இப்படியும் வாழ்க்கைய வாழலாம்னு யோசிச்சு பாரு அப்படின்னு யாராவது வந்து சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உங்க வாழ்க்கைக்குள்ள மிக விரைவில் வரப்போறாங்க, இல்ல ஏற்கனவே வந்துட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பிங்க. we will not lose that trust. சிப்போடா அப்படின்னு தோன்றது போய், சரி பரவாயில்ல நம்ம வாழ்ந்துதான் பார்ப்போமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு யாரோ ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு மெச்சூரிட்டி, ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். அந்த இமோஷனல் மெச்சூரிட்டி வந்து ரொம்ப டஃப்பான நேரத்துல கூட உங்களுக்கான சொல்யூஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு. ப்ராபப்ளி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கார்மிக்கா கூட இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கான பாடங்களை சொல்லி கொடுக்க வந்த ஒரு கேரக்டரா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். பட் வரட்டும். ஏன்னா நடந்த எல்லா தடைகள், எல்லா டிலேஸ், ஒரு சில பேர் உங்களை பேக் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, குத்தி இருப்பாங்க, அவங்க இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. நான் தான் பாஸ் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே நம்மள வந்து ஹர்ட் பண்ணிருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, இந்த புதுசா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அந்த ஒரு நபர் இல்ல ஏற்கனவே இருக்கலாம், அவங்கள நீங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க. ஏற்கனவே இருக்காங்கன்னா, உங்களுக்காக உங்களை வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, இட்ஸ் டைம் யூ ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் தெம். ஏன்னா உங்க வாழ்க்கைக்கான கிளாரிட்டியை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்ரிஷியேட், தமிழ்ல வந்து யோசிக்கிறேன், பட் அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் அப்படின்றத கமெண்ட்லயும் டைப் பண்ணுங்க. ஏன்னா ஏன் அவங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்லது பண்ணாங்க அதுக்கெல்லாம் இல்ல, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த தெளிவை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிசஸ் தெரியுமா, ரேக்கியோ ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் தெரியும்னா உங்களையே எப்படி ஹீல் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி இந்த வாரம் யோசிங்க. அது ரொம்ப அவசியம். சில இடங்கள்ல பொறுமையின்மை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பொறுமை இல்லாதனால சடனா ஒரு டெசிஷன் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுவீங்க. கொஞ்சம் அதை கண்ட்ரோல்ல வைங்க. உங்களோட பயங்களை மற்றவர்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது, நீங்க தான் அதை ஃபேஸ் பண்ணணும். நீ போய் பேச, உங்களுடைய சண்டையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நீங்க ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. மத்தவங்களை தூது அனுப்புறது, மத்தவங்க வந்து அதை ஹேண்டில் பண்றதை விடாதீங்க. அது உங்களுக்கு ஃபேவரபிளா எப்பவுமே இருக்காது. அண்ட் பாஸ்ட்ல நீங்க ஒரு சில தவறுகள் பண்ணியிருந்தா அதை மன்னிச்சு நீங்களே விட்டுருங்க. நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு, சரி இப்படி ஆயிடுச்சு, இதை தாண்டி வர்றது தானே பெட்டர் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க, ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய விஷயங்கள் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து டைமுக்கு நடக்க ஆரம்பிக்கும். யூஸ்வலா என்னங்க நீங்க தான் சொல்றீங்க டைமுக்கு நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இல்ல டைமுக்கு ஏதோ நீங்க ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் டைமுக்கு நடக்க போகுது. ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். வாரம் நான் சொல்றது இதுதான். யாரா இருந்தாலும் சரி நான் அதுதான் சொல்றேன். அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயம்னாலும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டுகெதர் சேஞ்ச் டிவைன். இந்த ஸ்விட்ச் வேர்டை ரெகுலரா பயன்படுத்த ஆரம்பிங்க. டுகெதர் சேஞ்ச் டிவைன். ஸோ டுகெதர் வந்து உங்க மனசுக்குள்ளயும் இருக்கலாம், இல்ல உங்க வெளியில இருக்கிறவங்கனாலையும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியா இருக்கலாம். அது எதுன்னு யோசிக்க ஆரம்பிங்க. செல்ஃப் ட்ரஸ்ட். உங்களை முதல்ல நம்புங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தண்ணி சார்ந்த விஷயங்களை நிறைய உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். ஏதாவது தேவையில்லாத அடிக்ஷன்ல இருக்கீங்க, ரொம்ப போன் பாக்குறீங்க, தூங்க மாட்டேங்கிறீங்க, இல்ல ஒரே தாட் ப்ராசஸ் திருப்பி மைண்ட்ல ரீப்ளே ஆயிட்டே இருக்கு, தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரினா, டைம் டு பிரேக் தட். டிஸ்கவர். உங்களுக்கு நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கு. உங்க டேலண்ட் என்ன? கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஐ ரியலி வாண்ட் டு நோ. ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம அதை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீக்கெண்ட் கூட நிறைய சந்தோஷமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்கு இந்த வாரம். ஏதோ ஒரு விஷயம் சூப்பரா மாற போகுது. நீங்களே நினைப்பீங்க, என்னடா இது இப்படி மாறிடுச்சு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிற வேலையில அது ஒரு சிறப்பான மாற்றமா உங்க வாழ்க்கையில அமையக்கூடும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஒரு அபண்டன்ஸ், ஒரு நிறைவான வாழ்க்கை அமையறதுக்காக மட்டும் எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி உங்களுக்கும் டேரோ ரீட் பண்ணணும்னா செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து நம்மளோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது.
ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ், உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன். இது ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டாரோ ரீடிங் கிளாஸ். நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் தான். பிகாஸ் நானும் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ரெயினர். ஸோ ரைட், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ரீட் பண்ணணும்னா திஸ் இஸ் த டைம். உங்களுக்கான கைடன்ஸ், மற்றவர்களுக்காகவும் கைடன்ஸ் உங்களால கொடுக்க முடியும். அது ஒரு சந்தோஷமான தருணம் இல்லையா? அண்ட் ஆல்சோ இன்ட்யூட்டிவா உங்க உள்ளுணர்வு சொல்றத கொஞ்சம் கேட்க ஆரம்பிங்க. நிறைய மெசேஜஸ் உங்களுக்காக உங்க இன்ட்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு பாசிட்டிவான ஒரு சர்க்கிள், ஒரு சைக்கிள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத நான் பாக்குறேன். பாசிட்டிவ் சைக்கிள் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணா யூ நோ வாட் டு டு, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஒரு அழகான வீக்லி ப்ரெடிக்ஷனோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதை மட்டும் நினைச்சுக்கோங்க. வாங்க இந்த வார ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னு பாத்துடலாமா? ரெசிலியன்ஸ். என்னதான் விழுந்தாலும் நான் எழுந்து வருவேன். என்ன ஆயிடும்? ரொம்ப அழகான ஒரு மெசேஜ். திருப்பி வா. நீ தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்துட்டோமேன்னு வருத்தப்பட்டு திருப்பி வராம இருக்காத, ஜெயிச்சிட்டோன்ற கர்வத்துல திருப்பி வராம இருக்காத. உன் வாழ்க்கையில எப்படி நீ இன்னைக்கு தோக்குறியோ நாளைக்கு நீ ஜெயிப்ப. இன்னைக்கு ஜெயிச்சா நாளைக்கு தோக்க போற. இது மேலையும் கீழையும் போயிட்டே இருக்கும். ஒரு நாள், ஒரு சில நாள் இல்ல, பல நாட்கள் எதுவுமே நடக்காம அப்படியே போயிட்டே இருக்கும். போர் அடிக்கும், அப்புறம் ஏதாவது ஞாபகம், எல்லாமே இருக்கும். ஒரு கலவை மாதிரி இருக்கும். பட் எதுனாலும் திரும்பி வா. அங்கேயே நின்னுடாத. நீ அங்கேயே நிக்கும் போது வலி ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக பிறக்கல இல்ல. நம்ம என்ன குழந்தையில பிறந்த மாதிரியேவா இருக்கோம்? இல்ல. ட்ரஸ்ட் அண்ட் லாயல்டி. நீங்க மற்றவர்களுக்கு நேர்மையா இருக்கணும், லாயலா இருக்கணும், நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்காக என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் எனக்காக நேர்மையா இருக்கணும், நான் என்கிட்ட ரொம்ப லாயலா இருக்கணும், நம்பகத்தன்மை என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? நம்ம தான் நேரமே நமக்காக செலவழிக்கிறது இல்லையே. நம்ம வாழ்க்கையை மற்றவர்களுக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்காக யோசிங்க, உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. நான் கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, செல்ஃபிஷா இருங்க, பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்ல. உங்களுக்காக நீங்க பண்ணிக்கலன்னா யாரு பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. பட் நீங்க உங்களுக்காக சிறப்பா பண்ணிக்கிற மாதிரி வேற யாராவது பண்ணுவாங்களா? டூ சர்டன் திங்ஸ் ஃபார் யோர் செல்ஃப், ரிவார்ட் யோர் செல்ஃப். உங்க முன்னாடி ஷஃபிள் பண்ணி எடுக்கிறேன். டாரோ கார்டோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்களா? எனர்ஜி நீங்க எந்த அளவு கொடுக்குறீங்களோ, நீங்க நினைக்கிற மாதிரியான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் டாரோ ரீட் பண்ணணும்னா செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து நம்ம இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டாரோ ரீடிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ரைட், பாத்தீங்கன்னா இப்போ நான் யோர் செல்ஃப் அப்படின்னு முடிக்கிறேன். ரிவார்ட் யோர் செல்ஃப்னு மெசேஜ் வருது பாருங்க. உங்களுக்காக பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்காக பண்றது இருக்கட்டும். பட் நம்ம அங்க என்ன பண்ணிடுறோம்? எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா வருத்தப்படுவோம். எதுக்கு எதுக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணுவானே, ஆனாலும் நம்ம விட மாட்டோம். நம்ம அதை தான் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய மகிமை. வாங்க டாரோ கார்டுல என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு அந்த ட்ரஸ்ட் அண்ட் லாயல்டி அப்படின்றதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ராமரும் ஆஞ்சநேயரும் இருக்கிற மெசேஜ் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நீங்க யார்ட்டையும் பேச போறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு கேஷுவலா சில பேர்கிட்ட பேசுவோம் தெரியுமா, சம்மந்தமே இருக்காது, ஏதோ கேஷுவலா நம்ம பேசுவோம். அப்படியே என்னமோ அவங்கள ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி அப்படியே கேஷுவலா பேசுவோம். பேசி முடிச்ச அப்புறம் ரொம்ப மனசு பாரமே இல்லாம ரொம்ப லைட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் தேவைப்படுது இல்ல? அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இந்த வாரம் உங்களுக்கு அமையும்னு நினைக்கிறேன். டல்லா இருந்தா கூட டக்குன்னு எழுந்து ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப அப்படியே டல் அடிக்கிற மாதிரியே இருக்காதீங்க. போன வாரம் அப்படி இருந்திருப்பீங்களோ, ஏதோ ஒரு விஷயத்த மனசுல ஓட்டி 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 உங்க வாழ்க்கையே ரொம்ப டல்லுடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்களே உங்க வாழ்க்கையை டல் அடிக்க வச்சிருப்பீங்க. யாருக்கையாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா உங்களுக்கு? நான் அப்படி சொல்லல, நீ இப்படி சொல்லிட்ட, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அதை அது மறைஞ்சு போயிடும்னா
அது குணமாயிடும், ஒரு சில நாட்கள்ல சரியாயிடும்னா நீங்க எஃபர்ட் போடலாம். அவங்க முரண் புடிச்சு இல்ல இது மாறவே மாறாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க போய் திருப்பி திருப்பி நிக்காதீங்க. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானாதான் சரியாகணும். நீங்க போய் திருப்பி திருப்பி நின்று சோகமா நிக்கிறனால ஒரு விஷயம் மாற போறது இல்ல. சந்தோஷமா இருங்க. தெரியல, உங்க கார்ட்ஸ்ல எல்லாமே இந்த தடவை சந்தோஷமா இரு சந்தோஷமா இரு. சந்தோஷமான மனநிலையிலயும் சூழ்நிலையிலயும் நீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஸ்லோலி கம் அவுட் ஆஃப் தட். நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா புதுசா கிளைண்டேல் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்த்துக்கோங்க. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க செய்யக்கூடிய வேலையில நீங்க தான் பாஸ். அந்த கம்பெனிக்கு நீங்க பாஸா இருக்கீங்களோ இல்லையோ, நீங்க செய்யற வேலையில நீங்க தான் பாஸ். அதனாலதான் உங்ககிட்ட வராங்க. உங்களோட குவாலிட்டிஸ் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான நேரம். நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும், புதிய மென்டர்ஷிப் குள்ள போகணும், வளர்ச்சிக்கு. ஒரு மாதிரி அப்படியே நம்ம வந்து ஸ்டாக்னேட் ஆயிடக்கூடாது. பெரிய பெரிய வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது. அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பிரபஞ்சமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நிறைய அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்க. உங்க கார்ட்ஸ்ல எனக்கு அதுதான் தெரியுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. ஸ்டார்ட் டிஸ்கவரிங். என்ன வாய்ப்பு, இதை நான் பண்ணா எப்படி இருக்கும், இது என்ன சந்தோஷமா வச்சுக்குமா. உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய செல்ஃப் டாக் கொடுத்துக்கோங்க. ஏன்னா மென்டல் கிளாரிட்டி ரொம்ப அவசியம். அண்ட் ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். பணம் இருந்தா அதை எப்படி கரெக்டா சேவ் பண்ணணும், செட்டில் பண்ணணும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. சாரி. அண்ட் டிராவல், உங்க கார்ட்ஸ்ல கொஞ்சம் டிராவலும் பாக்குறேன். கோல்டன் ஓபன் ஃப்ளோ, இந்த ஸ்விட்ச் வேர்டை இந்த வாரம் முழுக்க ட்ரை பண்ணுங்க. கோல்டன் ஓபன் ஃப்ளோ. தெரியல, உங்க கார்டை பார்க்கும்போது எனக்கு ஏதோ பீகாக்லாம் அந்த மாதிரிலாம் தோணிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க. ப்ராபப்ளி உங்க ஸ்கிரீன் சேவரா ஒரு பீகாக் ஃபெதரை வச்சுட்டு கோல்டன் ஓபன் ஃப்ளோ அப்படின்றத டைப் பண்ணி வைங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பயணம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வீட்டுல கூட ஒரு சூழ்நிலை மாற்றம் அமைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்விட்ச் வேர்டை ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டே இருங்க. கொண்டாடுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க இன்னும் கொண்டாடவே ஆரம்பிக்கலையோ? வாய் வார்த்தையில தான் ஐம் செலிப்ரேட்டிங் மை லைஃப் அப்படிலாம் சொல்றீங்களா? கொண்டாடுங்க. உங்க கார்ட்லயே சந்தோஷம் சந்தோஷம். அப்போ நீங்க சந்தோஷத்துக்காக ஏங்குறீங்க. வெளியில இருக்கிற யாரும் இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த சந்தோஷத்தை நீங்க தான் கிரியேட் பண்ணிக்கணும், உருவாக்கணும். எதை பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியணும். வேற யாரும் உங்களுக்காக வந்து இதுதான் உங்க சந்தோஷம். யூ ஆர் யூனிக். நீங்க 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 தானே. வேற யாராவது உங்களை மாதிரி இருக்க முடியுமா? அப்ப நீங்க உங்க வாழ்க்கையை எவ்வளவு கொண்டாடணும். நீங்க கொண்டாடவே மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லா கார்டு ஃபுல்லா எனக்கு ஜாய் சந்தோஷம். என்ன பண்ணா ஸ்ட்ரெஸ் குறையும், நான் சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு இன்டர்னல் ஜேர்னி உங்களுக்கு தேவைப்படுது. ப்ராப்ளி அந்த பயணம்ன்றது வெளியில பயணம் இல்லையோ, உங்களை தேடி போற ஒரு இன்டர்னல் ஜேர்னியோ. என்னோட பர்பஸ் என்ன, நான் எப்படி என் வாழ்க்கைய வாழணும், ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. மத்தவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி உனக்கு இதுதான் டேலண்ட் அப்படின்லாம் சொல்ற, அதெல்லாம் வேற. உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நிறைய கிரீன், ஒரு மாதிரி டார்க் கிரீன் கலர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. நல்லதா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் சூரிய நமஸ்காரம் நிறைய பண்ணுங்க. நிறைய சந்தோஷம் தான் உங்க வாழ்க்கையில தேவைப்படுது. உங்க கார்ட்ஸை எதை எடுத்தாலும். அண்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த வாரம் நடக்கிறதுக்கான பிள்ளையார் சுழி, விநாயகர் சதுர்த்தியும் வருது. பட் அதனால இல்ல, நீங்க காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பலனடிக்க கூடும். ஸோ அதான் சொல்றதுல ஒரு அப்கிரேடேஷனுக்குள்ள போங்க. எந்த பக்கம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அந்த பக்கத்துக்கு டாடா பை பை சொல்லிட்டு டேக் டைவர்ஷன் எடுத்துட்டு வேற பக்கம் போயிடுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறவங்க எல்லாம் எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுட்டீங்கன்னா, அவங்கள ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா, அந்த சைடு போகாம இந்த சைடு போங்க, நேரா போங்க, பின்னாடி திரும்பி கூட போயிடலாம். பட் அந்த சைடு போக கூடாதுன்றத முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் பேசுங்க. வாட் எவர் யூ வாண்ட் டு கம்யூனிகேட். ஏதாவது பேசணும்னு தோணுதா, வாயை திறந்து பேசுங்க. பேசாம இருக்காதீங்க. ஸ்டார்ட் டாக்கிங். ஒரு ஹோப்ஃபுல்லான வீக்கா தான் தெரியுது. ஹோப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நல்ல வீக்கா தான் தெரியுது. பட் சந்தோஷமா மாற்ற வேண்டியது உங்க கையில சிறப்பா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்னோட டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் பத்தி உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். இன்னும் பர்சனலைஸ் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ற பெரிய சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அண்ட் as always, keep smiling.